அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக அரசியலும் நாமும் என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்கள் கூட நிறைய விடயங்கள் நாங்கள் பேச இருக்கின்றோம். எங்களோடு நிலையத்தில் தமிழறிஞர் மூத்தாய்வாளர் ஃபேட்டிமா மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்ற. வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஜானி. வணக்கம் உயிரோடு தமிழ் உறவுகளே. உங்களுக்கும் எங்களுடைய நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லுகின்ற நேரத்தில், பிரித்தானியாவில் 10 ஆண்டுகளில் 7வது பிரதமரை நாங்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று சந்தித்திருக்கின்றோம். ஆண்டி பர்னம் அவர்கள் பதவியேற்றிருக்கின்றார். பதவியேற்றவுடனே அதிரடியாக நிறைய விடயங்கள் கூறியிருக்கின்றார். இனி புதிய அமைச்சரவை மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கின்றார். இது ஒரு ஆரோக்கியமான ஆரம்பமாக பார்க்கப்படுகின்ற என்ற விடயங்களை அவர்கள் கூறுகிறார். நாங்கள் பிரித்தானியாவிலிருந்து இந்த வானொலியை நடத்துகின்றோம், இயக்குகின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஆண்டி பர்னம் அவர்களுக்கும் அவருடைய அமைச்சரவைக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, மாஸ்டர்களே, ஆண்டி பர்னம் அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கும் பொழுது, அவர் கூறிய விடயங்களை பார்க்கும் பொழுது, நான் நினைக்கிறேன் அந்த உலகம் பூராம் இருக்கின்ற அந்த மக்கள் போராட்டத்தில் தங்களுடைய விடுதலைக்காக, தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக எவ்வாறு அந்த விடயங்களை பேசிய பொழுது அதில் ஒரு கரிசனை இருப்பது போல் தெரிகின்றது. குறிப்பாக ஏன் நான் அதை கூறுகிறேன் என்றால், பலஸ்தீனம் தொடர்பாக அவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். முன்னர் இருந்த அமைச்சரவை அல்லது முன்னர் இருந்த பிரதமர் கூட அந்த பலஸ்தீனம் தொடர்பாக அவ்வளவு கருத்தினை கொள்ளவில்லை என்று கூறியதை கூட நான் அவதானித்திருக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? நீங்கள் கூறுகிற மாதிரி தான் பிரித்தானியுடைய புதிய பிரதமர் மாண்பமை ஆண்டி பர்னம் அவர்கள் வடக்கின் அரசன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மான்செஸ்டர் பகுதியிலிருந்து வந்திருக்கின்றார். அவருடைய அமைச்சரவையில் கூட 4 முக்கிய அமைச்சு பொறுப்புகள் வடக்குக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை, மான்செஸ்டர் சுற்றியே கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அந்த ஒரு சூழலில் நீண்ட காலம் அவர் பிரித்தானிய மக்களுடன் பழகியவர் என்கின்ற அந்த பின்னணியில் கடந்த அரசாங்கம் பலஸ்தீன பிரச்சனையில் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிவிட்டு தன்னுடைய அரசாங்கத்தில் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை தடை செய்ய போவதாக கூறினார். அப்ப இதன் வழியாக அவர் பலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் செய்து வரும் இன அழிப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வை கொண்டிருக்கின்றார் என்பது தெளிவாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் இதே மாதிரியாக பலஸ்தீன பிரச்சனை தோற்றம் பெற்ற அதே 1948 தான் எங்களுடைய பிரச்சனையும் தோற்றம் பெற்றது. ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை பற்றி, அந்த பிரச்சனை பிரித்தானிய காலனித்துவ அரசால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது என்கின்ற அந்த உண்மையை மதிப்புக்குரிய ஆண்டி பர்னம் அவர்களிடம் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. இதுதான் முக்கியமான விடயம். அதாவது பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியினால் தோற்றுவிக்கப்பட்ட பிரச்சனை ஈழத்தமிழர்களுடைய தேசிய பிரச்சனை. அதாவது ஈழத்தமிழர்களுடைய இறமை அவர்களிடத்திலேயே திரும்பவும் கையளிக்கப்படாமல் விட்டதன் காரணமாகத்தான் இவ்வளவு சிக்கலும் பெறுகிறது. ஆன காரணத்தினால்தான் காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனைன்னு சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் 2024 ஐக்கிய நாடு சபையுடைய மனித உரிமை ஆணைக்குழுவிலே வெளிப்படையாக சொல்லி, இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் வரை ஐக்கிய நாடு சபையினுடைய மேற்பார்வையாளரை ஈழத்தமிழருடைய வாழ்வியலை முன்னெடுப்பதற்காக நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இவ்விதமாக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட பொழுதிலும் கூட பிரித்தானியாவினுடைய கடமை இது என்பது இன்னும் பிரித்தானிய ஆட்சியாளர்களுக்கு ஈழத்தமிழர்களால் வெளிப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. என்னன்னு சொன்னால், பிரித்தானிய காலனித்துவ அரசாங்கம் 1796 கிழக்கிந்தியா கம்பெனி ஈழத்தமிழர்களுடைய உரிமையை தன்னுடையதாக டச்சுக்காரரிடமிருந்து தங்களுக்குள் அகப்படுத்தி கொண்ட நிலையில் 1802 முடிக்குரிய அரசாக மாற்றப்பட்டது. 1796 1802 மட்டும் தமிழகத்திலே சென்னையில் இருந்துதான் கிழக்கிந்தியா கம்பெனியினர் ஆட்சி செய்தார்கள். அது தமிழகமும் இலங்கையும் ஒருலாக ஆட்சி செய்யப்பட்ட ஒரு நிலை. சட்டமும் உண்டாக இருந்தது, நிதியும் உண்டாக இருந்தது. இந்து கடலிலே தமிழர்கள் கொண்டிருந்த அந்த மேலாண்மையின் காரணமாக ஏற்பட்ட ஒன்று என்று கூட சொல்கின்றார்கள். அதற்கு பின்னர் 1802 இங்கு கிளாசிக்கல் லிபரலிசம், அதாவது செம்மை தாராண்மைவாத தலைமைத்துவம் இருந்த நிலையில் பௌத்த மதத்தில் அதே மாதிரியாக மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இடையிலானது வாழ்க்கை என்கின்ற ஒரு சத்துவம், மகிழ்ச்சிக்கே முன்னுரிமை கொடுப்பதாக இருந்தால் துக்க நிவாரணத்தை பெற வேண்டும் என்று சொல்லி பௌத்தம் கூறுகிறது. ஆனால் தாராண்மைவாதம் மகிழ்ச்சியை உச்சப்படுத்துவதன் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கையை
அவர் மகிழ்ச்சியாக வாழச் செய்யலாம் என்ற கருத்துக்கு அவை இவை இரண்டும் ஓரளவுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்ற ஒரு தன்மையும், அதே நேரத்தில் 1832 ஆண்டளவில் மகாவம்சத்தை இலங்கையில் இருந்த பிரித்தானிய ஆட்சியாளர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்றார்கள். பின்னர் 1912 தான் அது முழுமையாக வெளியேறுகிறது. ஆனால் அந்த மகாவம்சம் மொழிபெயர்க்கப்பட்ட பொழுது அது ஒரு புராணம் என்ற தன்மையிலிருந்து பார்க்கப்படாமல் இலங்கையினுடைய வரலாறு என்ற ஒரு தன்மையிலே பிரித்தானியாவில் பார்க்கப்பட்ட ஒரு தன்மை இருக்கின்றது. இதன் காரணமாக தான் இலங்கை முழுவதும் பௌத்த நாடு இலங்கை சிங்கள மக்களுக்குரியது என்கின்ற ஒரு கருத்து வெளிப்பட்டு வந்ததையும், யாழ்ப்பாண அரசை தனியான திறமையுடன் போர்த்துகீசர் கைப்பற்றியதன் பின்னர் 1621 அவர் கைப்பற்றினாலும் 1688 ஒல்லாந்தர் அவர்களிடமிருந்து அந்த இறமையை பெற்றுக் கொள்கின்றார்கள். பின்னர் 1688 1796 கிழக்கிந்திய கம்பெனி பெற்றுக்கொள்கின்றது. ஆகவே அதன் வழியாக ஈழத்தமிழுடைய இறமை பிரித்தானியா முடிக்குரிய ஆட்சி சென்றடைகின்றது. ஆனால் பிரித்தானிய வன்னியரசை கைப்பற்றுவதற்கு 1802 இருந்து 1815 மட்டும் மிக கடுமையாக போரிட்டுத்தான் வன்னியரசை 1832 பண்டரவன்னியினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் கைப்பற்றினார்கள். அதுக்கு பின்னர் கூட பனங்காமத்து வன்னிச்சிகள் ஒன்று திரண்டு சாவச்சேரி ட்ரிபிக் கோட்டையில் இருந்த பிரித்தானிய தளபதிகளை கொன்றளித்த வரலாறு எல்லாம் வருகின்றது. ஆகவே அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் மூலமாக தான் வன்னியினுடைய இறமையை கூட கைப்பற்றினார். ஆகவே தமிழர் தாயகத்தினுடைய இறமை பிரித்தானியரால் கைப்பற்றப்பட்டதற்கு பின்னர் அவர்கள் 2 இறமையையும், சிங்கள மக்களுடைய இறமையையும், கண்டி கோட்டை அரசுகளுடைய இறமையையும் ஈழத்தமிழுடைய இறமையும் ஒன்றாக இணைத்ததன் மூலமாகத்தான் 1833 இந்த ஒரு நாடு என்ற சிக்கலை தோற்றுவிச்சு இன்று வரை அவர்கள் உருவாக்கிய செயற்கையான சிலோன் என்கின்ற அரசாங்கத்தை தொடர வைத்ததும், சிலோன் என்கின்ற ஒரு செயற்கையான தேசிய தன்மையை அவர்கள் ஆங்கிலம் படித்த சொத்துடைமை உள்ளவர்களுக்கு கூடாக அதிகரிக்க வைத்ததுமான அந்த முயற்சிகள் கூடாக கற்றோர் குலாத்து ஜனநாயகம் இலங்கையில் ஏற்பட்டது எல்லாம் வரலாறு கூறுகின்றது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உண்மைகள் எடுத்து கூறி இந்த பிரச்சனை பிரித்தானிய காலனித்துவத்தினுடைய பிரச்சனையாக இன்றும் இருக்கிறது என்பதை மாண்புமை அன்றிபேனம் அவர்களுக்கு எடுத்துக்கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் உரையாடல்கள் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. ஆன காரணத்தினால்தான் இந்த எங்களுடைய வரலாற்றினுடைய தெளிவு ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுக்கும் வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கள் உலகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கூட உலகத்துக்கும் நாங்கள் எங்களுடைய வரலாற்றை தெளிவுபடுத்த வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். இந்த நீங்கள் அன்றிபேனம் தொடர்பாக கூறும்பொழுது மாஸ்டர், உங்களுக்கு தெரியும் கேஸ்டாமாருடைய அவர் கையாண்ட விதம், ஆனால் அன்றிபேனம் அவர்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கின்றது. அப்படின்னா இப்ப நீங்க கூறுகின்ற விடயங்களை எடுத்து கூறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நிச்சயமாக. என்ன சொன்னால் அன்றிபேனம் அவர்கள் வந்ததுக்கு பல முன்னேற்றகரமான விடயங்களை செய்ய தொடங்கியிருக்கார். ஒன்று, மக்களுடைய நாளாந்த வீட்டு பாவனைக்கான மின்கட்டணம் அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மின்கட்டணத்துக்கான வெட்டை அது 5% தான், அதை அரசாங்கம் கைவிடுகிறது. அதன் மூலமாக மின்பாவனையை மக்கள் ஓரளவுக்கு நியாயமான விலையில் பெறுவதற்கான ஒரு முயற்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அது மிக நல்ல செயல். என்னன்னு சொன்னால் உற்பத்தியின் மூலமாக தான் இன்றைக்கு பிரித்தானியா தன்னுடைய பொருளாதார பிரச்சனையிலிருந்து கூட விடுபட முடியும். உற்பத்திக்கு மிக முக்கியமானது மின்சாரம். ஆகவே அதே போலதான் அவர் பஸ்ஸினுடைய கட்டணத்தை 2 பவுன்ஸாக உச்ச கட்டுப்பாடு வைத்திருக்கின்றார். ஆக கூடுதலாக 2 பவுன்ஸை தான் ஒரு நாளைக்கு அறவிடலாம் என்ற ஒரு பயணத்துக்கு அறவிடலாம் என்ற தன்மை வந்திருக்கின்றது. அது 3 பவுன்ஸாக இருந்தது, இப்பொழுது 1 பவுன்ஸாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மக்கள் மகிழ்ச்சிகரமாக மாலை பொழுதில் இங்கு பப் கல்ச்சர்னு சொல்வார்கள், அந்த மாதிரியாக உணவகங்களிலும் இரவு நடன விடுதிகளிலும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டது பிரித்தானியா. அந்த வகையிலே அதனை மீளம் ஊக்கப்படுத்துவதற்கு உணவகங்கள் மற்றும் கிளப்புகள் அவற்றுக்கான விற்பனை வரியை 20% குறைத்திருக்கின்றார். இதில் பார்க்கின்ற பொழுது அவர் மக்களை மையப்படுத்திய சிந்தனையாளராக இருக்கின்றார் என்பது தெளிவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பிரித்தானியாவில் மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகள் எல்லாவற்றிலும், அமெரிக்காவிலும் கூட எல்லா இடத்திலும் படைத்துறைக்கு மிகப்பெரிய
நிதியை ஒதுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அது உலக அரசியல் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மாற்றம். இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு பிரித்தானிய தூதரகத்தை ஈரானிலிருந்து பிரித்தானியா மீள அழைத்திருக்கின்றது. அங்கிருந்து எல்லோரையும் திரும்ப அழைத்திருக்கின்றார். அந்த சூழலில் ஈரானில் மேலும் போர் வலுவடைய போன்றது என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அதே நேரத்திலே அவர்களும் ஈரானும் தன்னுடைய உறுதிப்பாட்டிலே மிக பலமாக இருக்கின்றது. ஜெமானில் இருக்கின்ற கவுத்திஸும் செங்கடலினுடைய நுழைவாயிலேயே கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இருக்கின்றார்கள். ஆகவே அந்த பிரச்சனை ஒரு சிக்கலாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு சூழலில் விரைவாக ஈழத்தமிழர்கள் தங்களுடைய மண்ணுக்கும் பிரித்தானிய அரசுக்கும் இடையில் இருந்த உறவுநிலைகள் பற்றிய வரலாற்று தன்மைகளை எடுத்துக்கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை எடுத்துக்கூறுவதன் வழியாகத்தான் நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய இறைமையினுடைய இருப்பை தெளிவாக்க முடியும். இதே நேரத்தில் இப்ப நீங்கள் கூறுகள் தொடர்பாக கூறும்பொழுது இன்னொரு முக்கிய இந்த மக்களுடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுகிறார் நீங்கள் கூறும்பொழுது அண்டிபேனம் அவர்கள் 10 ஆண்டுகளாக கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கும் பொழுது அந்த மக்களுடைய விடயங்களைத்தான் அவர் நிறைய செய்திருந்தார். அதனால்தான் அவர் அந்த வடக்கில் இருக்கின்ற மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வென்ற அதுதான் ஒரு பெரிய ஒரு முக்கிய பங்களித்திருக்கிற இவருடைய இந்த பிரதம பதவிக்கு. இந்த நேரத்தில் மாஸ்டர் உங்களுக்கு தெரியும், இப்ப இலங்கையில் தொடர்ந்து சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் செம்மொழி தொடர்பாக நடந்து கொண்டிருக்கிற விடயங்களை பார்க்கும் பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர்மட்ட குழு யாழ்ப்பாணத்துக்கு இலங்கைக்கு சென்றிருந்தார்கள், யாழ்ப்பாணத்துக்கு அங்கே சென்றிருந்தார்கள். அங்கே சென்று சந்திப்புகள் நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இலங்கைக்கான தூதுவர் ஹெர்மன் மரோனோ அவர் வடக்கு தமிழ் மக்கள் தொடர்பாக, அதாவது குறிப்பாக எளியவர்கள் தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருக்கின்றார். இது தொடர்பாக மிக முக்கியமான விடயத்தை சொல்கின்றீர்கள். அவர் கேட்டிருக்கின்றார், வடக்கு மக்கள் தமிழ் தேசிய கொள்கையில் அதிகமான ஈடுபாட்டை கொண்டிருக்கின்ற நிலையில் பரம்பரை இளைய சமுதாயத்தினர் அதிகமாக ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசுநாயக்கா மற்றும் அவரது அரசாங்கத்துக்கு ஈர்ப்புடையவர்களாக ஆதரவை வெளிப்படுத்துகிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார். இதற்கு பொதுப்படியாக இளையோர் அதிகமாக போரின் பின்னர் பிறந்தவர்கள் என்பதோடு அவர்கள் அரசாங்கத்தின் சமூக ஊடகங்களின் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட கவர்ச்சிகரமான பிரச்சாரங்களால் கட்டுண்டவர்களாக அவிதமான நிலைமை காணப்படுகின்றது என்று பதிலளித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஈழத்தமிழ் இளையோருக்கான இறமை குறித்த அறிவூட்டல் ஈழத்தமிழரால் போதியாக முன்னெடுக்கப்படாமல் விட்டுதான் இதற்கான காரணமாக இருக்கிறது. இது மிக முக்கியமான பிரச்சனை. ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மண்ணின் மேல் இருக்கின்ற உரிமை, இந்த மண்ணங்களின் சொந்த மண் என்கின்ற உரிமை மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் ஈழத்திலே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் 6வது திருத்தம் இருக்கின்ற காரணத்தினால் மற்றும் தாங்கள் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று சொன்னால் தங்களுடைய செயற்பாட்டை பயங்கரவாத செயற்பாடு என்று பயங்கரவாத தடை சட்டங்கள் கொண்டு வருகிறார் என்கின்ற அச்சம் காரணமாகவும் இந்த விடயத்திலே அவர்கள் போதிய கவனம் செலுத்தவில்லை என்பது வெளிப்படையான ஒன்று. அதே நேரத்திலே பள்ளிக்கூடங்களிலும் கூட இந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் தான் வரலாற்றை முறையாக கூறியிருக்க வேண்டும். தாயகத்திலும் சரி, புலம்பதிந்து வாழ்கிற நாடுகளிலும் சரி, இன்னும் எங்களுடைய வரலாறு அதனுடைய உண்மை வடிவத்தில் வெளிப்படுத்தப்பட முடியாதவாறு இந்த பிரிவினவாதம், பயங்கரவாதம் என்ற அந்த சொல்லாட்சிகள் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. 6வது சட்டத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் மாஸ்டர், தமிழ் மக்களுடைய அடிப்படை மனித உரிமை, அவர்களுடைய உண்மை நிலையை அப்படி என்றால் வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றால் அப்படி என்றால் அது அப்படி ஜனநாயகம் என்று கூற முடியும். இதனால் தமிழ் மக்கள் பாதிப்படைய போகிறார்கள் என்று நீங்க பார்க்கவில்லையா? நிச்சயமாக. அதாவது நீங்கள் உண்மையை பேச வேண்டும். 6வது திருத்தத்தில் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்று சொல்வதை எது தடை செய்யவில்லை. அது இருக்கின்ற அந்த கட்டமைப்பை பிரிவினைக்குள் கொண்டு போனால்தான் அந்த சட்டம் பாயும். ஆனால் ஒருவர் தன்னுடைய மண், தான் பிறந்த மண் தன்னுடைய சொந்த மண் என்ற அடிப்படையிலே அந்த வரலாற்றினுடைய தன்மைகளை விதமாக உங்களுடைய முன்னோர்களும் அதன் பின்னர் 1978 2009 வரை ஈழத்தமிழர்கள் தங்களுடைய மண்ணையும் மக்களையும் பாதுகாப்பதற்கு இன்னுயிரையே பொருட்படுத்தாது அமைத்துக் கொண்ட வரலாறுகளை பற்றி தெளிவாக பேச வேண்டிய தன்மை இருக்கின்றது. இதற்காக தான் நாங்கள் முன்பிருந்தே இது குறித்த ஒரு தெளிவான பாடத்திட்டத்தை புலம்பதிந்து வாழ்கின்ற நாடுகளில் இருக்கின்ற வரலாற்று ஆசிரியர்களும் தமிழ் துறைசார்
மானுடவியல், சமூகவியல், அரசியல் விஞ்ஞான, அனைத்துலக தொடர்பாடல், அறிவுத்துறைகள் இவற்றையெல்லாம் இணைத்து ஒரு பாடத்திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். இன்னும் இந்த பாடத்திட்டம் உருவாக்கப்படாத நிலையில் இருக்கின்றது. அது மட்டுமில்லை, தமிழர்கள் ஒரு நிலையில் இருந்த தமிழர்களுடைய கல்வி பணி கட்டமைப்பையே 3-4 உடைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிலையில் இருந்த தமிழர்களுடைய ஊடகத்தன்மையே அந்த தன்மையை ஒரு மிகப்பெரிய ஒரு தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய ஊடகமாக வரக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்த நிலையில் அந்த தன்மையை மாற்றி இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பயணிக்கின்ற அளவுக்கு நிலைமையை மோசப்படுத்தி போட்டிருக்கின்றார். அவை இது நேற்று நடந்தது என்றதை வைத்துக்கொண்டு நாங்கள் அதை பற்றி பேசுவதில் எந்த பிரயோசனம் இல்லை. இனியாவது நாங்கள் இந்த தேசிய ஒருமைப்பாடுன்றது எல்லாரும் ஒற்றுமையா நிற்கிற நிலை அல்ல. ஒருவருடைய அறிவு, ஒருவருடைய அனுபவம், அந்த பின்னணியில் தான் ஒருவருடைய வாழ்வும் பெறும். அது வித்தியாசமானது இருக்கும். ஆனால் தேசிய ஒருமைப்பாடு என்பது எங்களுக்கான ஒரு பொது கல்வி திட்டம் வேணும், எங்களுக்கான ஒரு பொது ஊடக தளம் வேணும். அந்த தளங்களுக்கு ஊடாக நாங்கள் பயணிக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய தேச நிர்மாணத்தை அரசற்ற தேச இனமாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய மக்கள் மூலமாகவே செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய மக்கள் எவ்வளவு பேர் இத்தனையோ தியாகங்களை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கின்றார்கள், எவ்வளவு முதலீடுகள் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கின்றார்கள். மக்களில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் பல குழுக்களாக பிரிந்து நின்று கொண்டு அந்த குழுக்களுக்கிடையான ஒரு போட்டித்தன்மையை உருவாக்கின்ற பொழுது பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு என்கின்ற திருக்குறளையும் மறந்து போகிறோம். ஆகிய திருப்பி நாங்கள் கதைப்பதில் எந்த பிரயோசனம் இல்லை. ஆனால் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்னென்றால், இந்த ஐரோப்பிய ஒன்றிய இந்த தூதுவரங்கு சென்று இருப்பது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை மதிப்பீடு செய்வதற்காகத்தான், கொடுப்பதா இல்லையான்னு மதிப்பீடு செய்வதற்குத்தான் சென்றிருக்கிறார். ஆனால் அந்த வரிச்சலுகை இப்பொழுது மனித உரிமைகள் பேணப்படுவது உட்பட 32 ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தான் ஆராயப்பட வேண்டும். 32 ஒப்பந்தங்களும் மனிதர்களுடைய அடிப்படை வாழ்வினை உறுதி செய்கின்ற தன்மை கொண்டவை. ஆனால் அவ்வளவு தெளிவாக அந்த 32 ஒப்பந்தங்களையும் ஒரு நாடு முழுமைப்படுத்துகின்ற பொழுது, செயல்படுத்துகின்ற பொழுதுதான் ஜிஎஸ்பி பிளஸ் வரியை கொடுக்க வேண்டும் என்ற அந்த தன்மையை விட்டு ஒவ்வொரு முறையும் போய் அங்கு ஏதோ பேசி போட்டு அந்த இடத்தில் வைத்து இழைத்தவர்களுக்கு ஆதரவானவர்கள் மாதிரி சொல்லிவிட்டு இங்கு வந்தவுடன் தங்களுடைய சந்த நிலன், தங்களுடைய இராணுவ தேவைகளுக்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கான எல்லா உதவிகளையும் பெறதான் செய்கின்றார். இன்னொரு விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிற மாஸ்டர், அதுவும் கூட நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் என்று நம்புகிறேன். அதாவது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் அங்கே சென்ற பொழுது உரையாடும் பொழுது இன்னொரு கேள்வி தொடுத்திருக்கிறார். இந்தியா தமிழர் தாயகத்தில் உதவி செய்யும் பொழுது அதை இலங்கை அரசாங்கம் வித்தியாசமாக பார்க்கிறது, ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கின்ற என்று அவர் வெளிப்பட. அப்படின்னா இது என்ன செய்தியை கூறுகின்றது நீங்கள் அவதானி? இதை அவர் வடக்குக்கு போனதுக்கு பின்னர் கேட்டிருக்கின்றார். அது மிக முக்கியமான விடயம். கொழும்பில் வைத்து கேட்கவில்லை. அது காரணம், இவர் வடக்குக்கு போன பொழுது ஈழத்தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுக்கு இந்தியா பெரிய உதவிகளை செய்ய முற்படுவது மாதிரியும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதற்கு தடையாக இருக்கின்ற மாதிரியுமான ஒரு கருத்தியலை உருவாக்கி இருக்கின்றார். இது மிக முக்கியமான சிக்கலான விடயம். அதாவது ஈழத்தமிழர்களுடைய வடக்கு பகுதியில் நின்று, அதுவும் எந்த செம்மணியில் 471க்கு மேற்பட்ட உடலங்கள் ஸ்ரீலங்கா படைகளினால், இராணுவத்தினால் இனப்படுகொலை செய்யப்பட்டது என்கின்ற சாட்சியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றனவோ, அந்த இடத்தில் நின்று கொண்டு அவர் இந்தியாவினுடைய தன்மை பற்றி பேசுவது, மாகாண சபை தங்களுக்கு தேவை என்கின்ற அடிப்படையில் அவருடன் பேசப்பட்டதா என்கின்ற ஒரு சந்தேகத்தையும் கூட எழுப்புகின்றது. ஆனால் இந்தியா வடக்கில் பல விடயங்களை செய்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்கனவே அதற்கான எல்லா அடித்தளங்களையும் அளித்திருக்கிறது. அங்கு எல்லோருக்கும் தெரிகின்றது, இப்பொழுது கிட்டத்தட்ட வடக்கும் கிழக்கும் இணைந்த தமிழருடைய தாயகம் அதோடு சேர்த்து மலையகம் கூட இந்தியாவினுடைய ஒரு உத்தியோக பெற்ற
மாநிலம் மாதிரியான நிலையில் தான் அங்கு எல்லா செயற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இயற்கையும் கூட. என்னன்னு சொன்னால் இங்க பின்லாந்தில் சொல்லி அரசியல் விஞ்ஞானத்தில் கூறுவார்கள், பின்லாந்து வந்து முந்தி ஜெர்மன் இடத்திலிருந்து இந்த மாதிரியான சிக்கலை தான் அனுபவித்தது. இன்றைக்கும் கனடா, கிரீன்லாந்து, பனாமா போன்ற நாடுகள், கியூபா போன்ற நாடுகள் எல்லாம் இன்றைக்கும் அமெரிக்காவிடமிருந்து இப்படியான ஒரு சிக்கலை தான் அனுபவிக்கின்றன. எப்பொழுதும் இந்த கண்டங்களாக, கண்டங்களாக நாடுகள் கட்டமைக்கப்படுற நிலையில் அந்த கண்டத்தில் அல்லது துணை கண்டத்தில் இருக்கின்ற சக்தி படைத்த மேலாண்மைகள் தங்களுடைய போக்கிலே அந்த மண்ணிலே செயல்படுவதற்கு முற்படுவது ஒரு உலக பொது வழக்குத்தான். ஆனால் இந்த இடத்தில் முக்கியமான விடயம் என்னவென்றால், ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏன் பயப்படுவது என்பது எப்படி ஈழத்தமிழர்கள் பதில் சொல்லுவது? இங்குதான் அந்த கேள்வி வருகின்றது. அந்த கேள்வியை வந்து அவர் கொழும்பில் வைத்து கேட்டிருந்தார் என்றால் அது வேறு விடயம், ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லி வேண்டிய விடயம். ஆனால் யாழ்ப்பாணத்தில் வைத்து அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார் என்றால், யாழ்ப்பாணத்தில் அத்தகைய ஒரு கருத்து உருவாக்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையாக, எங்களுடைய மக்களுடைய தேவைகளின் அடிப்படையில், எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தின் அடிப்படையில் பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதில் நாங்கள் எங்கு தங்கி வாழ்ற சூழ்நிலைக்கு போனாலும் கூட சிக்கல் ஏற்படும். அதே நேரத்தில் வந்து இந்தியாவினுடைய ஈழத்தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கின்ற பிரிக்கப்பட முடியாத இனத்துவ உறவுகளையோ அல்லது இந்திய துணைக்கண்டத்தில் ஈழத்தமிழர்களுடைய தாயகம் வந்து இந்து மக்களுடைய முக்கிய பகுதியாக இருக்கின்ற நிலைப்பாடுகளையோ நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. அந்த வகையில் இந்தியாவாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவுக்கு கூட அந்த நிலைப்பாடு இருக்கின்றது. இந்த பகுதியில் தங்களுடைய நலன்களுக்கு ஏற்ப செயற்படுவார்கள். நாங்கள் தான் தெளிவாக இந்தியாவாக இருந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய மண் அது என்பதை இந்தியா வந்து உணர்ந்து செயற்பட வைக்க வேண்டிய சேவை இருக்கின்றது. சீனாவாக இருந்தாலும் சரி, இப்பொழுது வந்து சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 105வது ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வந்து சீன இராணுவம் தோற்றம் பெற்ற 99வது ஆண்டாகவும் இருக்கிறது. அடுத்த வருஷம் 100வது ஆண்டு பெறப்போகின்றது. அந்த நேரத்தில் வந்து டில்விண்டி சில்வா வந்து 10-15 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஆட்சி செய்தால்தான் ஒரு நல்ல ஆட்சி ஏற்படுத்தலாம் என்கின்ற சீன தலைவர்களுடைய கருத்துக்களை கூட இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மண் வந்து ஒரு அனைத்துலக பிரச்சனைகளை மையப்படுத்திய மண்ணாக இருக்கின்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். அதன்படியில் நாங்கள் அனைத்துலக நாடுகளுடன் போய் நாங்கள் அவைகளுக்கான ஒரு எதிர்ச்சவாலை உருவாக்குவதோ அல்லது வந்து பிராந்திய மேலாண்மைகளுக்கு எதிரான எதிர்ச்சவால்களை உருவாக்குவதோ தேவையற்ற விடயம். ஆனால் எங்களுடைய நிலைப்பாட்டை, எங்களுடைய நிலைப்பாடாக வந்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறிவூட்டல் மிக முக்கியம். அந்த அறிவூட்டலுக்கு உரையாடல்கள் தேவை. அதுக்காகத்தான் நாங்கள் சொன்னோம், இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தோட உரையாடல்களை வளர்க்க வேண்டிய சேவை இருக்கின்றது. இங்க வந்து பிரித்தானியாவோட வளர்க்க வேண்டிய சேவை இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பிரித்தானியாவுடனான உரையாடல் தான் மிக முக்கியமானதாக அமைகின்றது. என்றால் பிரித்தானியா தான் இந்த பிரச்சனைக்கான மூல காரணம். இந்தியாவினுடைய தலையீடு வந்து 1980களின் பின்னணியில் தான் தொடங்குகின்றது. அதுக்கு மேலே இந்தியாவுடைய தலையீடு இருக்கவில்லை. ஆனா இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்தது இப்ப பாத்தீங்களா இன்றைக்கு வந்து பிரித்தானியாவினுடைய முன்னாள் படைத்துறை செயலாளராக இருந்தவரை இன்றைக்கு சான்சலராக, நிதித்துறை பொறுப்பாளராக வந்து பிரித்தானிய அரசாங்கம் நியமித்திருக்கிறது. ஆகவே அவர்கள் படைத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தேவை ஏற்பட்டிருப்பது தெரிகிறது. ஆனால் 2வது உலக மகா யுத்த காலத்துக்கு சென்றீர்களா இருந்தால் அங்கு வந்து ஜப்பான் வந்து மிக வலுவான ஒரு இராணுவத்தன்மையை கொண்டிருந்த ஒரு நேரத்தில் 15/4/1944 திருவோணமலையை பலப்படுத்துகிற நோக்கோடு கண்டிக்கு வந்து புதுடில்லியில் இருந்த பிரித்தானிய தென்கிழக்காசிய படைகளின் தலைமையகத்தை மவுண்ட்பேட்டன் பிரபு அவர்கள் மாற்றினார்கள். அவர் 15/4/1944 மாற்றியதுக்கு பின்னர் தான் ஜூன் மாதம் 6ஆம் தேதி நோர்மண்டியில வந்து பிரித்தானிய கூட்டுப்படைகள் தரையிறங்கிய வரலாற்று பரிணாமம் ஏற்படுகின்றது. அதன் மூலமாக வந்து மாற்றங்கள் ஏற்பட்டதையும் வீதியெல்லாம் கொண்டாடப்படுவதையெல்லாம் பார்க்கின்றோம். ஆகவே அந்த இடத்தில் வந்து நோர்மண்டியில தரையிறங்கி ஒரு கிழமைக்குள்ள 6ஆம் தேதி ஜூன் மாதம் 1944 இறங்கினார்கள். 15/6/1944 பிரித்தானிய வைட்ஹோல்ல இருந்து இலங்கைக்கு
ஆணைக்குழு ஒன்றை அனுப்பி அரசியலமைப்பு சீர்திருத்தம் செய்வதற்கான அறிவித்தல் வெளியிட்டார். என்றால் அரசியலமைப்பு சீர்திருத்தம் செய்வதற்கு பின்னரும் தாங்கள் இலங்கையுடன் இணைந்து பயணித்து தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக அப்படி வெளியிட்ட பொழுது அந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் பிரித்தானிய கடற்படையின் மருத்துவ கடமையாற்றிய தமிழ்நாடு ஆற்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர் எஸ் பொன்னையா அவர்கள் தமிழ் சிலோனுக்கும் மத்திய சிலோனுக்கும் இடையிலான வேறுபாடுகள் எனும் தலைப்பில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் காலனித்துவ அரசியலுக்கான செயலராக இருந்த ஸ்டான்லி ஒலிவர் ஃபிரெட்ரிக் ஜோர்ஜ் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை மனுவினை அனுப்பினார். அதில் தான் முதலில் தமிழ் சிலோனுக்கும் மத்திய சிலோனுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் நோர்வேக்கும் ஸ்வீடனுக்கும் ஹொலந்துக்கும் பெல்ஜியத்துக்கும் எக்வடோருக்கும் பிரேசிலுக்கும் அல்ஸ்டருக்கும் ஐர்லாந்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை விட மிக அதிகம் என்பதை எடுத்து விளக்கி வரலாற்றில் இனத்துவத்தன்மையில் மொழியில் சமய நம்பிக்கையில் பண்பாட்டில் வழக்கங்களில் நடத்தைகளில் அரசியல் நாகரிகத்தில் வாழ்வின் லட்சியங்களில் சிலோனில் வாழும் மற்றவர்களிடமிருந்து வேறுபாடுகளை கொண்டு வரலாக தமிழ் சிலோனில் வாழ்பவர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். சில தன்னல நோக்குள்ள அரசியல்வாதிகள் தமிழ் சிலோனுக்கும் ஏனைய சிலோனுக்கும் இடையில் செயற்கையான ஒட்டுக்கள் போட முயல்கின்றனர். ஆனால் தமிழ் சிலோன் அதனளவில் தனியான அழகு. தமிழ் சிலோனை தனிநாடாக சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது தமிழ் சிலோன் இந்தியாவுக்கும் மத்திய சிலோனுக்குமான இணைப்பு பாலமாகவும் பரிணாமம் பெறும். இது நடைபெறாவிட்டால் தமிழர்கள் இத்தகைய இன அழிப்புகளை பண்பாட்டு அழிப்புகளை சந்திக்க வேண்டி வரும் என்பதையும் மிக தெளிவாக தன்னுடைய அந்த கோரிக்கையிலே முன்வைத்திருந்தார். ஆனால் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியாளர்கள் இதற்கு செவிசாய்க்காத நிலையில்தான் 17/9/1944 அகில இலங்கை தமிழரசு கட்சியை ஜி பொன்னம்பலம் அவர்கள் அமைத்து பிரித்தானியா கொண்டு வர இருக்கின்ற அரசமைப்பு மாற்றத்தை சட்ட ரீதியாக சந்திப்பதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டது. தமிழ் காங்கிரஸ் அமைக்கப்பட்டு 3 கிழமைகளில சோல்பரி ஆணைக்குழு தமிழ் காங்கிரஸ் 17/9/1944 அமைக்கப்பட்டது. 19/11/1947 சோல்பரி ஆணைக்குழு இலங்கைக்கு போகும் என்று அறிவித்தல் வருகின்றது. 22/2/1947 சோல்பரி இலங்கை வந்தடைகிறார். அதன் பின்னணியில் அந்த சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைக்குள் இலங்கைக்கு சுதந்திரம் கொடுப்பதற்கான முயற்சிகள் ஆரம்பமாகின்றன. இதனை எதிர்த்து அமரர் ஜி பொன்னம்பலம் அவர்கள் 1936 மலையக தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் டொனமூர் சபையில இருக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்ததற்கு பின்னர் இந்த 50-80 கோரிக்கையை முன்வைத்து இந்த நிலையிலும் தமிழ் பேசும் மக்களுக்கு 50%, சிங்கள மக்களுக்கு 50% ஒரு பிரதிநிதித்துவ முறை வேண்டும் என்றெல்லாம் பாதாடுகின்றார். இவற்றை எதுக்காக சொல்கின்றோம் என்றால், இன்று இந்த அரசியலமைப்பை பற்றி பலரும் சிந்திக்கின்ற நேரத்தில் தமிழ் பேசும் மக்கள் என்ற கோட்பாட்டை பற்றியும் சிந்திக்கின்றார்கள். தமிழ் பேசும் மக்கள் என்ற கோட்பாட்டை ஜி பொன்னம்பலம் அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது 1945 முன்வைக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த நிலையில் அங்கு இருக்கின்ற மத்திய இனங்கள் இல்லை. இன்று ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான தாயகத்தை 1958 முதல் 1983 வரை ஏற்படுத்தப்பட்ட இன அழிப்புகளின் பின்னணியில் வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட யாழ்ப்பாண அரசின் நிலப்பரப்பை வன்னி அரசின் நிலப்பரப்பை தாயமாக கொண்டது என்பது வெளிப்படையாக அமைக்கப்பட்டு விட்டது. அந்த பின்னணியில் தான் 1972 மே மாதம் 4 தமிழர் விடுதலை கூட்டணி முதலிலே கட்டமைக்கப்படுகின்ற பொழுது மலையகத்திலிருந்து அகில இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் தொண்டமான் அவர்களும் கலந்து கொண்டார். ஆனால் 1976 தமிழர் கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணியாக பெயர் மாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது மலையக மக்கள் தனியான ஒரு அழகென்ற அந்த பின்னணியிலே காங்கிரஸ் கட்சியும் தமிழரசு கட்சியும் தான் இணைந்து கொண்டார். அவை இந்த உண்மைகளை இன்று இருக்கின்ற இந்த அரசியலை பற்றி சிந்திக்கிறவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு 1974 பிப்ரவரி மாதம் 6 காங்கேசந்திர தொகுதியை அடையாள குடியேற்றமாக மாற்றி தந்த செல்வநாயகம் இந்த ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த குடியரசை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி உலகத்துக்கு அறிவித்ததும் அந்த பின்னணியில அந்த நவம்பர் மாசத்துல அவர் பாராளுமன்றத்துல தன்னாட்சி பிரகடனத்தை செய்து நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் மேற்கொள்ள போகின்றோம் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தியதும் வரலாறு. அதனுடைய பின்னணி தான் பிறகு 21 ஜூலை 1977 ஸ்ரீலங்காவினுடைய தேர்தலை அது அப்பொழுது தேசிய சபை என்ற பெயர்ல இருந்தது. தேசிய சபைக்கான இந்த தேர்தலை ஈழத்தமிழர்கள் தங்களுக்கான குடியேற்றமாக மாற்றி இந்த மக்களாணியை பெற்றதும் அத்துடன் அந்த பிரச்சனை முடிந்து விட்டது.
அந்த பிரச்சனை முடிந்ததுக்கு பிறகு இன்றைக்கு தன்னாட்சி உரிமை பிரிக்கப்பட முடியாத ஒன்றென்ற அடிப்படையில் எப்படி உங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் திட்டமிட வேண்டும் என்கின்ற நிலையில் தான் யாருமே பேச வேண்டிய பொறுப்புள்ளதாக இருக்கிறார். ஆனால் இன்று அந்த தன்மையை விட்டுவிட்டு ஐக்கிய ராஜ்யத்துக்குள் போகலாம் என்ற அடிப்படையில் ஆறு கட்சிகளுடைய ஒரு இணைப்பு ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இதெல்லாம் சிக்கலான விடயங்கள். என்னன்னு சொன்னால், வரலாற்றை நாங்கள் மாற்றுவதற்கு மக்களுடைய ஆணை இல்லாமல் யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது. அமர ஜி.சி. பொன்னம்பலம் அவர்களுடைய சோல்வரி டன்மூர்கால சோல்வரி அரசமைப்பு கால வரலாறுகள் திரும்பவும் உள்வாசிக்கப்படும் என்ற மாதிரி தான் தந்தை செல்வநாயகத்தினுடைய 1949ஆம் ஆண்டுல இருந்து 1976ஆம் ஆண்டுக்கு இடையிலான வரலாறுகளும் உள்வாசிப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த உள்வாசிப்பு செய்வதன் மூலம் எங்களுடைய இறைமையினுடைய இருப்பு உறுதிப்பட்டிருப்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்துகின்ற பொழுது வடக்கு கிழக்கு தமிழருடைய தாயகம் என்கின்ற அந்த அடிப்படையில், அதனை ஏற்ற அடிப்படையில் தான் நீங்கள் எந்த ஒரு தன்மைக்கும் போதும். அதுதான் நீங்கள் ஆரம்பத்திலும் கூறினீர்கள், இப்பொழுதும் கூறினீர்கள், ஆண்டிபர்னம் அதாவது பிரித்தானியா காலனித்துவ காலத்தினால் ஏற்பட்ட இந்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்துவது முக்கியமாக என்று கூறும்போது, இப்ப ராஜதந்திர ஆதரவை வெறும் நாடுகளுடைய அரசியலில் மட்டும் தேடாமல் பொருளாதார வலிமையை பயன்படுத்தலாம் என்று பல தடவைகள் நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்ப உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் தமிழர்கள் பொருளாதார வலிமையோடு இருக்கிறார்கள். அப்படியான இந்த சூழலில் ஒன்று திரட்டி ஒரு சர்வதேச அளவில் ஒரு வலுவான ஒரு லொபியிங், இப்ப நீங்கள் இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா அவர்களும் இந்த லொபியிங் ஊடாகத்தான் நிறைய விடயங்களை சாதித்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஜே.டி. வான்ஸ் அவர்கள் கூறிய விடயத்தையும் நான் நேரடி நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படியே பார்க்கும் பொழுது மாஸ்டர், தமிழ் மக்களுடைய செயற்பாடுகளை, ஈழத்தமிழோட இறமையை, ஒரு முக்கியத்துவத்தை கொள்கை முடிவெடுப்பவர்களிடம் உணர்த்த முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்க கூறின மாதிரி கொள்கை முடிவெடுப்பவர்களிடம் சோசியல் பாலிசி மேக்கிங் என்று சொல்றது அல்லது ஃபாரின் பாலிசி மேக்கிங் என்று ரெண்டு இருக்கிறது. உள்நாட்டுக்குள் சோசியல் பாலிசி மேக்கிங்காகவும் வெளிநாடுகளில் ஃபாரின் பாலிசி மேக்கிங் அமையும். அதை மேற்கொள்பவர்களுக்கு எங்களுடைய பொருளாதார பலத்தை அல்லது எங்களுடைய அறிவு பலத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாகத்தான் எங்களுடைய சேவைகளை நிறைவேற்றலாம். ஆனா இன்று இருக்கிற பிரச்சனையே அதுதான். இன்றைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற மக்களுடைய அறிவு பலம், பொருளாதார பலம் ரெண்டும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டுடன் கூடிய முயற்சியினால் மாற்றப்பட கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்குள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அடிமைப்படுத்தி வைத்திருப்பது என்பது ஒரு நிலை. அதிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் அந்த மக்கள் தங்கி வாழாத ஒரு நிலையை தாங்கள் பெற வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் கூட தங்கி வாழாத நிலைக்கு வர வேண்டும். இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இலங்கையில இருக்கின்ற எல்லா தமிழர்களுடைய வரியையும் பெற்றுத்தான் வாழ்கின்றது. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருந்து இலங்கையில் இருக்கின்ற தங்களுடைய கிட்டிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படுகின்ற வெளிநாட்டு செலவாணியையும் தன்னுடையதாக கொண்டுதான் வாழ்கின்றது. அற்புதமாக அது வாழ்வை கொண்டு போகின்ற பொழுது அது பெறுகின்ற அந்த பணத்தினுடைய பகிரும் மூலமாகயாவது எங்களுடைய பக்கத்தினுடைய பொருளாதாரம் வளர்க்கப்பட வேண்டும். அப்படி வளர்க்கப்படுறதுன்றதா அதை நாங்கள் சுட்டிக்காட்டி நாங்கள் வாழ்கின்ற நாடுகளில் இருக்கின்ற வர்த்தகர்களுடன், முதலீட்டாளர்களுடன், தொழிற்சாலை விரிவாக்கம் செய்ய விரும்புபவர்களிடம் நாங்கள் பேசி அதன் வழியாகத்தான் நாங்கள் ஒரு கூட்டாண்மை பங்காண்மை உருவாக்கலாம். அப்படி கூட்டாண்மை பங்காண்மை உருவாக்கின்ற பொழுது அவர்களுடன் சேர்ந்து எங்களுடைய மக்களை நாங்கள் பொருளாதார ரீதியாக பயன்படுத்த வேண்டும் என்று தான் பேசுகின்றோம். அது எங்களுடைய திறமை எந்த நிலையிலும் பாதிக்காது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் அது இன்றைக்கு இருக்கிற சூழலில் அடுத்த 27ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துடன் அவர்களுக்கு IMF-னுடைய கடன் வசதி நிறுத்தப்பட்டுவிடும். அப்ப அதிலிருந்து அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார தேவை ஏற்படுகின்றது. அந்த பொருளாதார தேவை ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய பகுதியினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் உறுதிப்படுத்துவதன் மூலமாக தான் நாங்கள் அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் கூட நாங்கள் ஒரு சமத்துவமான ஒரு பேச்சுவார்த்தை முறைமையை தோற்றுவிக்க முடியும். எந்த நாட்டுடனும் அந்த தன்மை வேணும். மிக முக்கியமான விடத்தை தொட்டுக்கொண்டீர்கள். இந்த சமத்துவமான நிலையில் இல்லாமல் எந்த ஒரு நாடும் எங்களுக்கான எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். உலக வளமை எந்த நாட்டுக்கும் தன்னுடைய நாட்டினுடைய வாழ்வு தான் முக்கியத்துவமானது. அதான் மிக முக்கியமான விடயம். இதனை செய்வதற்காகத்தான் ஈழத்தமிழர்கள் பலர் முயற்சிக்கின்றார்கள். எப்படி முயற்சிக்கின்றார்கள்? தங்களுக்குள் தேசிய ஒருமைப்பாடு இல்லாமல் வரலாற்றினுடைய வளர்ச்சியும் வரலாற்றினுடைய போக்கையும் முன்னெடுக்காமல் தாங்கள் விரும்பின மாதிரி எல்லாம் செயல்படலாம்னு சொல்லி முயற்சிக்கின்றார்கள்.
இதுதான் சிக்கலான விடயமாக இருக்கின்றது. இவைகள் ஒருவரினால் செய்யப்படக்கூடிய ஒன்றல்ல. அந்த மண்ணை, மக்களை நன்கு தெரிந்தவர்கள், அங்கு வாழ்பவர்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு அது புலம்பதிந்து வாழ்கின்ற நாடுகள் இருக்கின்ற மக்களுக்கு ஊடாக பலப்படுத்த வேண்டிய உண்டு. ஆனால் அத்தகைய ஒரு நிலையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல வழிகள் தடுக்கும் என்பதும் வெளிப்படையான உண்மை. அதை தடுக்காமல் இருப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் அனைத்துலக நாடுகளில் உள்ள முதலீட்டாளர்கள், தொழில் முயற்சியாளர்கள் இவர்களுடன் சேர்ந்தான் செய்ய முடியும். இவர்கள் மிக முக்கியமான விடயம். இவற்றை நாங்கள் இதற்கான ஒரு தூண்டலைத்தான் நாங்கள் ஏற்படுத்த முடியுமே தவிர, இதற்கான துலங்களை ஏற்படுத்த வேண்டியவர்கள் புலம்பெயர் தமிழர்கள். புலம்பெயர் தமிழர்கள் அன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூதுவர் எழுப்பியிருக்கின்ற ஏன் சட் பரம்பரையினர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர். ஏன் அந்த சட் பரம்பரையினருக்கான அவர்கள் தங்களுடைய இனத்துவத்தின் மேல், தங்களுடைய மண்ணின் மேல் ஒரு உறுதியை, நம்பிக்கையை பெற இயலாத நிலையை தோற்றுவித்திருக்கிறோம். இது மிக சிக்கலான விடயம். இது நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது ஒன்றுமில்லை. இதுக்கு எல்லா இடத்திலும் பயங்கரவாத சட்டம் தடையாக இருக்கின்ற கருத்துக்கெல்லாம் கூறுவார்கள். அப்படி என்றால் பயங்கரவாத தடை சட்டத்தை எதற்காக வேண்டி நாங்கள் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளிலும் சரி, மேற்குலகிலும் சரி அனுமதிக்கிறதுக்கு ஏன் நாங்கள் அதை தொடர்ந்து எதிர்வினை செய்து ஜனநாயக ரீதியாக அதை மாற்றியமைக்கல் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி எல்லாம் இருக்கின்றது. அதான் இப்பொழுது சொன்னேன், அந்த திருவண்ணாமலை முக்கியத்துவம் பெறுகின்ற பொழுது இன்றைக்கும் திருவண்ணாமலை முக்கியமாக இருக்கின்றது. பிரித்தானியா இப்பொழுது ட்ரோன்ஸ் போன்ற நவீன போர்க்கருவிகளை பெருமளவில் செய்துதான் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றது. ஏன் பிரித்தானியா தன்னுடைய கடற்படை தளமாக இருந்த திருவண்ணாமலையில் தமிழர்களுக்கான அந்த பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திய நிலையில் எதற்காக வேண்டி தனிப்பட்ட கம்பெனிகளை அமைத்து செயற்படக்கூடாது என்ற கேள்வியை கூட சிலர் கேட்கின்றார்கள். ஏனென்றால் பிரித்தானியா 1956 வரை பிரித்தானிய கடற்படை திருவண்ணாமலையில் இருந்த நேரத்தில் அதுவரியந்தம் ஈழத்தமிழர்களுக்கு மேல் இன அழிப்பு ரீதியான போக்கள் ஆரம்பிக்கப்படவில்லை. 1986 மற்றும் 48 பிரித்தானிய கடற்படை அங்கு இருந்தனால்தான் ரஷ்யா கூட ஐக்கிய நாடு சபையில் இலங்கைக்கான தனியான உறுப்புரிமையை மறுத்து அது பிரித்தானியாவினுடைய இறைமைக்கு கீழ்த்தான் தொடர்ந்திருக்கின்ற என்ற கருத்துக்கெல்லாம் வெளியிட்டார்கள். ஆனால் இஸ்ரேல் பண்டாரநாயக்கா மிக தந்திரமான முறையில் பிரித்தானிய கடற்படை தளத்தை அங்கிருந்து வெளியேற்றதற்கு பின்னர்தான் இலங்கையில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை மிக மோசமான நிலை அடைந்தது. இதற்காக திரும்பவும் பிரித்தானியாவுடைய காலனித்துவமாக இலங்கையை மாற்றி சொல்லி நாங்கள் சொல்லவில்லை. அது அன்றைய நிலை. இன்று அந்த மாதிரியான தேவைகள் இல்லை. ஆனால் அந்த அந்த அனுபவம் பிரித்தானியாவுக்கு ஈழத்தமிழ் மக்களுடனும் இலங்கையோடும் இருக்கின்ற அனுபவம் பிரித்தானியாவால் அவர்கள் விரும்பினால் ஈழத்தமிழர்களுக்கான பாதுகாப்பை அரசியல் நிலையிலும் சரி, பொருளாதார நிலையிலும் சரி தோற்றுவிக்கக்கூடிய தொடர்பாளர்களாக இருக்கின்றார்கள். இந்தியாவை விட பிரித்தானியாவால் தான் முடியும். இந்த பிரித்தானியாவால் தான் பிரச்சனை தோற்றிக்கப்பட்டது. யாரால் பிரச்சனை தோற்றிக்கப்பட்டதோ அவர்களால் தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் கொண்டு வர முடியும். அமெரிக்கா, சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலே இந்த வளைகுடா மற்றும் இந்தோ பசிபிக் அந்த பிராந்தியத்தில் ஒரு உச்சக்கட்ட போட்டி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய இறமை என்பது உலகளாவிய வர்த்தகம் மற்றது அவர்களுடைய அந்த பாதுகாப்பு தொடர்பாக நேரடியாக தொடர்புடையது. தமிழர்களுடைய அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா சுயாட்சியும் சுதந்திர கொண்ட தமிழர்கள் நிலப்பரப்பில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு நிலையான ஜனநாயக சக்தியை செயல்படுத்த முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? என்ற அந்த கோணத்தில் உலகுக்கு நாங்கள் அறிவூட்ட முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அந்த விஷயத்தில் தான் ஈழத்தமிழர்களுக்கான குறைந்தது சுயாட்சியுடன் கூடிய இறைமை பகிர்வுள்ள ஒரு ஆட்சி முறைமை ஏற்படுத்தப்பட்டால்தான் அதற்கு சாத்தியமாகும். அதைத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்பொழுது கூறுகின்றார்கள். அதாவது இறைமை பகிர்வுள்ள இவ்வளவு காலம் நாங்கள் அரசியல் அதிகார பகிர்வுள்ள சமஷ்டியை பற்றி தான் எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது 1975ஆம் ஆண்டுடன் வெற்றிமொழிதாக தந்தை செல்வநாயகம் அவர்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது. இனிமேல் இந்த அதிகார பகிர்வுள்ள சமஷ்டி நிலைமை வென்றுமே சரிவராது என்றுதான் அவர் தன்னாட்சி அடிப்படையாக கொண்ட அரசியல் அதிகாரத்தை நிர்ணயிக்கிற தன்மையை தோற்றுவித்தார். ஆக இப்பொழுது இருக்கிற பிரச்சனை என்னென்றால், அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் அவர்கள் இடதுசாரித்துவ தன்மைக்கு மதிப்பளிக்கிறவர்களாக இருந்தால் ஈழத்தமிழர்களுடைய இருப்பை, அந்த வடக்கு கிழக்கு அவர்களுடைய தாயகமாக இருந்தது, அங்கு தனியான அரசு, தனியான அரசியல் அழகாக இருந்தது என்ற அந்த உண்மைகளின் அடிப்படையில் வடக்கு கிழக்கினுடைய
பாதுகாப்பையும் வடக்கு கிழக்கினுடைய வளர்ச்சியையும் ஈழத்தமிழர்களை கொண்டே அவர்களுடைய தாயக வரலாற்று தாயகத்தை ஏற்ற நிலையில் கட்டமைப்பார்களாக இருந்தால்தான் அந்த பின்னணியிலே இலங்கை தீவினுடைய பாதுகாப்பையும் இலங்கைத்தீவனுடைய அமைதியையும் இலங்கைத்தீவனுடைய வளர்ச்சியையும் பற்றி இலங்கைத்தீவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா இனத்தவர்களும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு நிலை பெறும். இந்த இலங்கைத்தீவனுடைய சகல பிரச்சனைக்கும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு பிறகு மிக சிக்கலான பொருளாதார பிரச்சனையும் பெறும். அதே நேரத்திலே அனைத்துலக அரசியலுக்குள் அதுவும் போர் நிலை அரசியலுக்குள் இலங்கை மிக முக்கியமான இடத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றது. விதமான ஒரு சூழலில் இலங்கை தீவில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய ஒருங்கிணைந்த ஒரு கூட்டுறவு கூடாகத்தான் இலங்கை தீவினுடைய பாதுகாப்பு இருக்கின்றது. இலங்கை தீவினுடைய பாதுகாப்பு அவர்கள் இலங்கை தீவுக்குள் யாழ்ப்பாண அரசு, கோட்டை அரசு, கண்டி அரசு என்ற நிலைதான் வரலாற்றில் இருந்தது என்ற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள எஸ்டபிளர் பண்டாரநாயக்கை ஏற்றுக்கொண்ட உண்மை, அதை யாருமே மறக்கவில்லை. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் அதை எவ்விதமாக இன்றைய சூழலுக்கான ஒரு அரசியல் முறைமைக்குள் கொண்டு வருது. இதில் எந்த ஒரு அரசியல் சொல்லாட்சியும் ஜாகன்ஸ் என்று சொல்வார்கள், அது முக்கியம் அல்ல. அந்த மனநிலை வேண்டும். அதாவது ஈழத்தமிழர்களும் சிங்களவர்களும் இலங்கை தீவினுடைய தேச மக்கள், நேஷன்ஸ், அவர்களுக்கு அங்கு வரலாற்று தாயகம் உண்டு. ஆகவே அந்த வரலாற்று தாயகம், தேச இனம் என்ற அந்த ரெண்டின் அடிப்படையிலே எங்களோடு மிக நீண்ட காலமாக வர்த்தகத்தின் மூலமாக இலங்கையினுடைய குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சகோதரர்கள், அதே போல தொழில் ரீதியாக அங்கே இலங்கையின் குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மலைய சகோதரர்கள், அவர்களுடைய அரசியல் உரிமைகளையும் சமத்துவமாக மதித்து முன்னெடுக்கக்கூடிய அந்த நல்லிணக்கம் என்றது மனசுல ஏற்படுத்தவன். மனசுல ஏற்படுத்தினால் வெளி வாழ்க்கையில அது வர வேண்டும். வெளி வாழ்க்கையில சமத்துவத்தன்மை இல்லாமல், வெளி வாழ்க்கையில சகோதரத்தன்மை இல்லாமல், வெளி வாழ்க்கையில சுதந்திரத்தன்மை இல்லாமல் உங்களால் நல்லிணக்கத்தை கொண்டு போய் முடியாது. குடும்பமாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்கிறது, குடும்ப நிறுவனத்துக்கு கூட அந்த பிரச்சனை இருக்கின்றது. ஆன காரணத்தினால்தான் நாங்கள் திரும்ப திரும்ப கூறுவது என்னவென்று சொன்னால், இன அழிப்பு நடாத்தப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை ஏற்றுக்கொள்ளாதவரை நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இன்று மத்திய நாடுகளில் வரலாறுகளை பார்த்தீர்களா இருந்தால் யுத்த காலத்தில் மிகப்பெரிய கொடுமைகள், மிகப்பெரிய சிக்கல்கள் நடைபெற்றன. ஆனால் அவர்கள் பின்னர் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏற்றுக்கொண்டு அதற்கான அந்த ரீகான்சிலேஷன், அதாவது அதற்கான அந்த புனரமைப்பு தன்மையை, புனர்வாழ்வு தன்மையை கொண்டு வருகின்றார்கள். அந்த புனர்வாழ்வு தன்மையை, புனர்வமைப்பு தன்மையை கொண்டு வராமல் இப்போ நிலைமை மிக மோசமாக கொண்டிருக்கின்றது. வெளியில் இன்றைக்கு பார்த்தீர்களா இருந்தால் ஐரோப்பாவுக்கு, அமெரிக்காவுக்கு, ஆப்பிரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு என்ற கோஷங்கள் எல்லாம் பலப்பட்டு கொண்டு வருகிறது. அப்படியான ஒரு சூழலில் எவ்வளவு இலங்கை தீவினுடைய மக்கள் ஒருமைப்பட்டு செயல்பட வேண்டிய நிலை வருகிறது. அதுக்கு இலங்கை தீவினுடைய மக்கள் தங்களுடைய உண்மைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்திலும் இலங்கை சிங்கள நாடாக இருக்கவில்லை. அதே கட்டத்தில் அதே போல இலங்கை ஒரு கட்டத்திலும் தமிழ்நாடாக இருக்கவில்லை. அது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் தமிழில் இருந்து சிங்கள இனம் தோற்றம் பெறுவதற்கு முன்பு இருந்தது என்பது அது வரலாற்றுக்கு முற்பட்ட கால பிரச்சனைகள். ஆனால் நவீன அரசியல் 1816 ஆண்டு யாழ்ப்பாண அரசுடன் தோற்றம் பெறுகின்ற பொழுது, அந்த யாழ்ப்பாண அரசன் தோற்றம் பெறுகின்ற பொழுது கண்டி அரசும் இருக்கிறது, கோட்டை அரசும் இருக்கின்றது. இந்த உண்மைகளை பேசாமல் நாங்கள் உண்மைகளை நடைமுறைப்படுத்தவான். இப்ப அனுரகுமார திசுநாயக்கோட அரசு பல இடங்கள்ல பேச்சளவில் பல நல்ல விஷயங்களை பேசுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் செயலளவில் என்ன சொல்கின்றார்கள், அங்க என்ன அரசியல் கைதிகளே இல்லைன்னு சொல்லி நீதி அமைச்சர் இன்றைக்குன்னு சொல்கின்றார். அப்ப அரசியல் கைதிகள் இல்லைன்னா இன்றைக்கு பல காலமாக பூசால் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள் யார்? நீங்களே அரசியல் கைதிகள் இல்லைன்னு சொல்லி ராஜபக்ஷ குடும்ப மரபிலேயே சொன்னால் நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? ராஜபக்ஷ அதே மாதிரி அதாவது வெறும் வாய்ப்பேச்சாகத்தான் இருக்கின்றது. இந்த 2 ஆண்டுகள் கழிந்த நேரத்தில் நாங்கள் இப்ப பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டுமா சொல்லி முடிப்போம். என்னன்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி செம்மணி புதைகுழியில் இருந்து மீட்கப்படும் எலும்புக்கூடுகளுக்கு 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்துக்கு உதவி, ஒத்தாசை மற்றும் அனுமதி அளித்த அரசு தலைவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி இனக்கலவரத்தை தோற்றுவித்தது 30 ஆண்டுகால யுத்தத்தை உருவாக்கியது என்றெல்லாம் கூறியிருக்கின்றார். அப்படி கூறிவிட்டு நாட்டின் கருப்பு பதிவாகவே ஜூலை 23 காணப்படுகிறது. செம்மணி புதைகளில் இருந்து தற்போது மீட்கப்படும் ஒவ்வொரு எலும்புக்கூட்டுக்கும் 83 கலவரத்துக்கு ஒத்தாசை வழங்கி அனுமதி அளித்த அரசு தலைவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை தொடர்ந்து இலங்கையின் சினிமாத்துறை முழுமையாக வீழ்ச்சியடைந்தது. தென்னிந்திய சினிமாத்துறை ஒத்துழைப்பு இலங்கைக்கு முழுமையாக கிடைக்காமல் போனது. அதனது தாக்கம் இன்று வரை தொடர்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறேன். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், நீங்களும்
நீதிக்கான காலத்தை இழுத்தடிப்பீர்களா இருந்தால் அது அநீதியைத்தான் முன்னெடுக்கும். நீங்கள் முன்னியவர்கள் அநீதியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டால் உண்மையை பேசுங்கள். அதற்கான முயற்சி தான் எடுக்கப்படுகிறது. நீங்கள் சொல்வது சரி, அதற்கான முயற்சி தான் எடுக்கப்படுகிறது மாஸ்டர். இந்த ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரலாம். இப்ப நீங்கள் நானும் செம்மணி தொடர்பாகத்தான் கூற வந்த பொழுது நீங்களும் அதை கூறினீர்கள். செம்மணியில் 4-5 நாட்களுக்கு முன்னதாக அந்த அகன்றெடுக்கின்ற எலும்பு தொகுதிகளை அகன்றெடுக்கும் பொழுது அங்கே ஒரு இருந்த நிலையில், அதாவது அமர்ந்த நிலையில் ஒரு உடலத்தை கண்டெடுத்திருக்கிறார்கள். அதை கண்டெடுத்து அந்த 3 நாட்கள் பக்குவமாக அதை பாதுகாப்பாக அகன்றெடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர்மட்ட குழு அங்கே வருகிறார்கள் என்றவுடன் அது உடனடியாக அகற்றி விட்டார்கள். அப்படின்னால் இங்கே இப்ப நீங்கள் கூறினீர்கள், அனுரகுமார திசாநாயக்கா தொடர்ந்து கூறுகிறார், இந்த செம்மணியில் இழைக்கப்பட்ட அந்த அநீதிக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது இவ்வாறான செயல்பாடுகள் என்ன செய்தியை கூறுகிறது? இது அது உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமான அரசியல் தான் நீங்கள் கூறுகின்ற உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும். அந்த உண்மையை நீதியை உங்களால் முன்னெடுக்க முடியாவிட்டால் நீங்களும் பழையபடி வேதாள முருங்க மரத்தில் என்று சொல்லி அதே ராஜபக்ஷ ஆட்சி, அதே ஜெயவர்தன ரணில் விக்ரமசிங்க ஆட்சி, அதே பண்டாரநாயக்க ஆட்சியை தான் நீங்கள் தொடர போகிறீர்கள். அப்ப நீங்கள் உதட்டளவில் உலகத்துக்கு முன்னால அதான் அந்த கட்டித்தனம். அதாவது உலகத்துக்கு முன்னால நீங்கள் பேசுற அந்த தன்மைகளில் ஏதோ ஈழத்தமிழ் இளையவர்களும் உங்களோட நிக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி, அதே நேரத்துல அந்த ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களுடைய குடும்பங்களை போய் சந்தித்திருப்பவராக இருந்தால் தனிப்பட்ட முறை என்ற நீங்க போய்க்கலேயே உங்களுடைய தொடர்பாளர்கள் கூட சிங்களர்கள் இருக்கின்றார்கள். அதை குறை கூறவில்லை, ஆனால் அவர்கள் நேர்மையாக நடக்கலாம், அதை நாங்கள் சந்தேகப்படவும் இல்லை. ஆனால் அப்படியான நிலை இருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் எவரை வடக்கு கிழக்கில் சுதந்திரமாக வடக்கு கிழக்குடைய மக்களுடைய கருத்தை அறிய விடுகின்றீர்கள். ஏன்னா நீங்களே அந்த கருத்து கணிப்பை நடத்தலாம் தானே. வடக்கு கிழக்கு மக்கள் சிங்கள மக்களுடன் இணைந்து வாழ விரும்புகின்றார்களா இல்லையா? அப்படி இணைந்து வாழ விரும்பினால் இதை செய்ய வேண்டும். ஆனா இலங்கை தீவை நிச்சயமாக சிங்கள மக்களும் ஈழத்தமிழ் மக்களும் மலையக மக்களும் முஸ்லிம் மக்களும் சேர்ந்துதான் பாதுகாக்க வேண்டும் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இந்த சிக்கல் தொடர்பாக இருந்தால் இலங்கை தீவு வேற்று நாட்டவர்களின் நாடாக மாறுவது தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக வரும். அதுவும் இந்த காலத்தில் அது மிக வேகமாக நடக்கும். அதே போல்தான் புலம்பதிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் இருக்கிற நாடுகளில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் நினைக்காதீர்கள். இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்களுடைய தாயகத்தை நீங்கள் சரியான முறையில் கட்டமைக்க வேண்டிய இறுதி நிலையில் இருக்கின்றீர்கள். இதை நீங்கள் அரசியல் ரீதியாகவும் அதே நேரத்திலே பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய இளையவர்களுடைய எதிர்காலம் கூட மிகவும் கேள்விக்குரியதாக மாறும் என்பதை கூறி சுருக்கமாக இன்னொரு, அதாவது அனுரகுமார திசாநாயக்காவுடைய கையாளுகின்ற விதங்களை நீங்கள் கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், 83 படுகொலை நடந்த கருப்பு ஜூலை அந்த காலகட்டத்தில் குட்டிமணி, தங்கத்துறை இவர்களை சிறையில் வைத்து கொண்டார்கள். அவர்களுக்காக திறக்கப்பட இருந்த உருவச்சிலையை அதற்கு தடை உத்தரவு கொண்டு வந்திருக்கின்றார்கள். காரணம் என்னவே தெரியுமா? அந்த சிலையை வைத்து விட்டால் விடுதலை புலிகளை மீடு உருவாக்கம் செய்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும் என்று சொன்னார். இது என்ன எப்படி சொல்லுவது? அதான் உண்மை தன்மையோடு இவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அந்த நாட்டில் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த உண்மைத்தன்மை இல்லை என்பதை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துவது என்று கூறுகிறார்கள். அது உண்மை இருக்கிறதா? சுருக்கமாக கூறுங்கள். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு லெனினுடைய பாஷையில் தான் பதில் கூற வேண்டி இருக்கின்றது. லெனின் ஒரு வரியில் சொன்னார், அதாவது ஒரு புரட்சி தோன்றுகிறேன் சொன்னால் அங்கு இழக்கப்படுவதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையை தோற்றியீர்கள் புரட்சி தோன்றும். நீங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அங்கிருக்கின்ற இளையவர்களுக்கு அவருடைய எதிர்காலத்தை முன்னெடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலையை தோற்றியிருக்கின்றீர்கள். ஒன்றில் நீங்கள் சிங்கள பயப்பட வேண்டும், இல்லாட்டி இல்லை என்ற நிலையை தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை மலையக முஸ்லிம் மக்களுக்கும் இந்த நிலை படிப்படியாக விரிவடைந்து கொண்டு வருகின்றது. இந்த நிலையை நீங்கள் தோற்றியிருப்பதால் தான் உங்களுக்கு எதிரான சிக்கல்களை உருவாக்குகின்றீர்களே தவிர அதற்கு பதிலாக நீங்க கூறியது போல சட்டத்தின் ஆட்சியின் முன் அனைவரும் சமத்துவமான இறைமை பயிர்களையும் உரிமை பயிர்களையும் செய்வீர்களா இருந்தால் இலங்கையை நிச்சயமாக நீங்களை செய்வீர்களா இருந்தால் 3 வருடத்துக்குள் இலங்கை தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார மையமாக மாறும் என்பதும் வெளிப்படையா உண்டு. அதை நீங்க செய்யாது விட்டால் நீங்க 2030ஆம் ஆண்டு நீங்கள் நினைக்கின்ற பொருளாதார மாற்றம் பெறப்போறதில்லை. ஏனென்றால் இந்த நல்லிணக்கத்தன்மை வராமல் அங்கு எந்த விதமான பொருளாதார எழுச்சியும் ஏற்படாது என்பதையும்
கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். இது எல்லோருக்குமான ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. நன்றி நன்றி. அற்புதம் மாஸ்டர். இன்றைய உலக அரசியலும் நாமும் என்ற உலக அரசியலிலும் தமிழர் தாயகத்திலும் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களையும் இங்கே எல்லாவற்றையும் சேர்த்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கருத்துக்களை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு கலாஞானி இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர்களே. அதே நேரத்தில் இந்த ஜூலை 23 இந்த வாரம் முழுவதும் 1983 தங்களுடைய இன்னுயிர்களை இனப்படுகொலை மூலமாக இழந்த அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும், அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆதரவையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.